அடிக்கிற இந்த வெயில்ல காரை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு உள்ள போய் உட்காந்தோம் அப்படின்னா அப்படியே ஏதோ அனல்ல உட்காந்த மாதிரி ஒரு கொதிப்பு இருக்கு இல்லையா? உள்ள நம்மளால உட்காரவே முடியாது, எந்திரிச்சு எப்படா ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஏசியை ஃபுல் ஸ்பீடில் வச்சுவிட்டு கதவெல்லாம் திறந்து விட்டு உட்காந்துருவோம். எவ்வளோ நேரம் உட்காருவோம், ஆனால் அந்த கூலிங் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் காரை ஃபுல்லாக கூல் பண்ண முடியாது. என்னதான் ஏசி கேஸ் ஃபுல்லாக இருந்தாலுமே, ஏசி கம்ப்ரஸர் நல்லா இருந்தாலுமே, நீங்கள் ஏசியை என்ன தான் நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே உங்கள் காரை அவ்வளோ சீக்கிரம் இந்த சம்மரில் கூல் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் காரை சீக்கிரமாக கூல் பண்ணிக்க முடியும். இந்த வெயில் காலத்துலேருந்து நம்மளால் ஈஸியாக தப்பிச்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசியோட இதயம்னு சொல்லக்கூடிய அந்த ஏசியோட கேபின் ஃபில்டரை எப்படி நாமளே மாற்றுறது அப்படிங்கிறத பற்றியும் நாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் உங்கள் மோகன், வெல்கம் டு மொக்க விளாக்ஸ். வெயிலில் நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம போனதையுமே நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னா, இந்த ஏசியை ஆன் பண்ணி விடுறது தான். பொதுவாக ஒரு கார் இருக்கு இல்லையா, நீங்கள் வெளியே என்ன வெயில் இருக்குதோ அதை விட 10லேருந்து 20 டிகிரி காருக்குள்ளே அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பால், ஒரு உலோகத்தால் செஞ்சுருக்கிறதுனால அது ஹீட்டை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி கண்ணாடி இருக்கனால அந்த கண்ணாடி வழியாக அந்த வெளிச்சம் வரும்போது அது இன்னும் ஹீட்டாக மாறி அந்த காருக்குள்ளே அந்த ஹீட் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி செஞ்சிடும். இதனால வெளியே விட உள்ள 10லேருந்து 20 டிகிரி வெப்பநிலை வந்து கூடுதலாக தான் இருக்கும். இந்த அனல் காற்றை வச்சு நம்ம ஏசியை உடனே போட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்ளீட்டாக அந்த லோடு எல்லாமே நம்ம இன்ஜினில் இருக்க அந்த கம்ப்ரஸருக்கு போகும். அதாவது ஏசிக்குன்னு ஒரு கம்ப்ரஸர் இருக்கும், அது இன்ஜின்லேருந்து ஓடக்கூடிய அந்த பவர் மூலிமா அந்த ஏசி ஆன் ஆகி அதிலிருந்து காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கூலிங் வரும். அப்போது அந்த கம்ப்ரஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும். இதனால அந்த கம்ப்ரஸர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபியூவல் கன்சப்ஷனும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். காரில் ஏறினதுமே முதல் விஷயமா இதை பண்ணணும். இதுக்கு பேர் ஜாப்பனீஸ் டோர் ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, உங்கள் காருக்குள்ளே போனதையுமே உங்கள் சைடில் இருக்க, அதாவது டிரைவர் சீட்டுக்கு சைடில் இருக்க விண்டோவை அப்படியே ஃபுல்லாக இறக்கிடுங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த விண்டோவை 5 முறை இறக்கி ஏற்றுங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காற்று இருக்கு இல்லையா, அந்த வெளிப்புற இருக்கிற காற்று அந்த டோர் வழியாக உள்ளே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சர்க்குலேட் ஆகி ஆப்போசிட்டில் இந்த டிரைவர் சீட் வழியாக வெளியே போகும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த காருக்குள்ளே இருக்க அனல் காற்று வந்து முதல்ல வெளியேறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் கிராஸ் வென்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் வண்டியில் ஏறினதையுமே ஏசி ஆன் பண்ணாமல் உங்கள் விண்டோ இருக்கு இல்லையா, 4 விண்டோவையும் கொஞ்சமாக கீழே இறக்கி விட்டுருங்க. இறக்கி விட்டுட்டு ஏசி ஆன் பண்ணாமல் அந்த ப்ளோவரை மட்டும் ஆன் பண்ணணும். இப்போது அந்த ஏசி வெண்ட் வழியாக நம்மளுக்கு காற்று மட்டும் வரும். அதாவது ஏசி ஆன் ஆகாது, கம்ப்ரஸர் ஆன் ஆகாது, இன்ஜினுக்கும் எந்த ஒரு லோடும் போகாது, வெறும் காற்று மட்டும் உள்ளே வரும். அப்படி அந்த காற்று உள்ளே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே இருக்க காற்று எல்லாத்தையும் வெளியே அனுப்ப பார்க்கும். அப்போது ஆல்ரெடி உள்ளே இருக்க அந்த அனல் காற்று எல்லாமே இந்த கிராஸ் வென்டிலேஷன் மூலிமா வெளியே போயிடும். இது மாதிரி பண்ணும்போது அந்த ஏசியோட மோடு இருக்கு இல்லையா, அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வர அந்த மோடை வந்து மாற்றிக்கணும். உள்ளேயே சர்க்கிள் ஆகிற மோடு வச்சிங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து வெளியே போகிறதுல கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கப்புறம் மூணாவதாக அந்த விண்டோஸ் எல்லாத்தையும் மேலே ஏற்றிட்டு இப்போ அந்த ஏசியை வந்து ஆன் பண்ணுங்க. ஏசி ஆன் பண்ணிட்டு அந்த ஃப்ரெஷ் ஏர் மோட்லேயே வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த ஃப்ரெஷ் ஏர் மோட்லேயே வச்சிருங்க. வெளியே இருக்க காற்றை விட உள்ளே இருக்க காற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அதனால அந்த ஏசிக்கு லோட் அதிகமாக போகாமல் இருக்கும். 2 நிமிஷம் ஃப்ரெஷ் ஏர் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரீசர்க்குலேஷன் மோடுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காரில் இருக்க அந்த கூலிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கார் வந்து சீக்கிரமாக கூலிங் ஆகிறத நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. சரி, இந்த டெக்னிக்லாம் பண்ணால் கூலிங் வரும், ஆனால் இப்படி பண்ணியும் கூலிங் வரல அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்களோட ஏசி வென்டிலேஷன் ஃப்ளோவை வந்து நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ரேடியேட்டர் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுலேருந்து ஒரு ஃபேன் ஓடி ஒரு சவுண்டு வரும் இல்லையா. நீங்கள் எப்போல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இதை வந்து க்ளீன் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் காரை மட்டும் வாட்டர் வாஷ் பண்ணாலுமே எப்பயோ ஒரு வாட்டி இந்த மாதிரி அந்த கண்டென்சரையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கணும். எப்படி நம்ம வீட்டில் இருக்க ஏசிக்கு இன்டோர் யூனிட் அவுட்டோர் யூனிட்லாம் நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அங்கே டஸ்ட்டோ இல்லை வேறு ஏதாவது அடைச்சிருந்தாலே அந்த ஹீட்டை வந்து வெளியே தள்ளுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டென்சர்னால முடியாது. அதனால லேட்டாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் வந்து ஏற்படும். இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். ரெண்டாவது விஷயம், அந்த ஏசி வெண்ட் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வந்து ஏரை வச்சு க்ளீன் பண்ணணும். அடிக்கடி நம்ம ஏரை வச்சு அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வெண்ட்டில் ஏதாவது அடைப்பு இருந்தாலோ இல்லை அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தாலோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸருக்கு போகாமல் உள்ளே எங்கேயும் அடைப்படாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே காற்றை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நம்மளுக்கு கொடுக்கும். வீட்டு ஏசிக்கு பார்த்தீங்கன்னா சம்மர்
டைம் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிடுவோம். அதனால அந்த ஏசி கூலிங் கம்மியாக இருந்தாலுமே நம்ம இந்த ஜென்ரல் சர்வீஸ்லாம் பண்ணி அந்த வாட்டர் வாஷ்லாம் பண்ணி உள்ள இருக்க கிளீனிங்லாம் பண்ணிடுவோம். ஆனால் காரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படி பண்ண மாட்டோம். வீட்டுக்குள்ளே இருக்க ஏசிக்கே நம்ம இவ்வளோ கிளீனிங் தேவைப்படுது. நம்ம வெளியே டஸ்ட்டு இதெல்லாம் எங்கேனாலும் நம்ம ஓட்டுறோம். அப்போ அந்த காருக்குள்ளே இருக்க ஏசி வந்து எவ்வளோ டஸ்ட் ஏற்படும். அதனால் ஏசியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டக்ட் கிளீனிங் வந்து நம்ம கம்பல்சரியாக கொஞ்சம் நாளைக்கு ஒருக்கா பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி, ஓகே. இதெல்லாம் இல்லாமல் மூணாவதாக ஒரு விஷயம் பண்ணணும். அதாவது நம்ம எங்கேயாவது வெயிலில் வண்டியை பார்க் பண்ணும்போது வண்டியோட விண்டோஸை கம்ப்ளீட்டாக மேலே ஏற்றாமல் எல்லாமே ஒரு 1 இன்ச் 2 இன்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறக்கி வச்சிடணும். என்னோட வண்டியில் இந்த மாதிரி இறக்கி வச்சா அப்படி தெரியுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அங்கே தான் இந்த மாதிரி டோர் வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க. உங்களோட காருக்கு எந்த வைசர் செட் ஆகுதோ அதை வந்து வாங்கி இப்படி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டோர் இறங்கி இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இதனால அந்த ஏர் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஹீட் ஆகி அதை வந்து அப்படியே அடைச்சி வைக்காம அந்த ஹீட்டான காற்று எல்லாமே இந்த விண்டோ வழியாக வெளியே போயிடும். இதனாலேயே நம்மளுக்கு இந்த காரோட ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறையும். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த கேபின் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா கார்லையுமே இருக்கும். நாம எப்படி நம்மளுக்கு டஸ்ட் எல்லாம் வரக்கூடாதுன்னு மாஸ்க் போடுறோமோ அதே மாதிரி வெளியே இருக்க குப்பையோ இல்லை காருக்குள்ளே இருக்க குப்பையோ அதெல்லாம் ஏசி மூலியமாக வராமல் இருக்கிறதுக்காக காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேபின் ஃபில்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது உங்களோட லெஃப்ட் சைடில் அந்த க்ளவ் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே திறந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து அதை நீங்கள் வந்து இந்த பழைய ப்ரஷ் வச்சோ இல்லை கம்மியான ஏரில் ப்ளோவர் வச்சோ க்ளீன் பண்ணி அதை போட்டிங்கன்னா அந்த ஏர் வந்து எங்கேயாவது தடுத்து இருந்துச்சுன்னா இது மாதிரி போடும் போதே உங்களோட காரோட கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்காகவோ இதை வந்து க்ளீன் பண்ணிடணும். இல்லை அது நீங்கள் மாற்றினாலும் ரொம்ப நல்லது தான். அது வெறும் ஒரு 200-300 ரூபாய் அந்த ரேஞ்சு தான் வரும். அதை நீங்கள் மாற்றிட்டாலுமே ரொம்பவே நல்லது தான். இதை நீங்கள் தண்ணி வச்சோ இல்லை வேறு ஏதாவது வச்சோ கழுவுனீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக உறிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசியில் கெட்ட நாத்தெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாமே இதில் தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அதில் ஏதாவது ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சுனாலுமே அதில் நம்மளுக்கு பேட் ஸ்மெல்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் இந்த கேபின் ஃபில்டரை அடிக்கடி நீங்கள் மாற்றுறது நல்லது. அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணி போடுறதும் நல்லது. க்ளீன் பண்ணும் போதும் ரொம்ப சேஃபாக க்ளீன் பண்ணி போடணும். இதெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி பண்ணுற விஷயம். இல்லை நம்ம டெய்லியுமே நம்ம கார் பார்க் பண்ணும் போதோ இல்லை முக்கியமான டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா காரை டேரெக்டாக சன்லைட் படுற மாதிரி நிறுத்தாமல் ஒரு சைடில் நிறுத்தினீங்க அப்படின்னா கார் ஹீட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். அதே மாதிரி இந்த ஏசி கம்ப்ரஸரில் இருக்க ஆயில் ஆகட்டும் அதில் இருக்க கேஸ் ஆகட்டும் அப்பப்போ டாப் அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணும் போதெல்லாம் டாப் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறையாமல் இருக்கும். இது மூலயமா உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் வந்து சிரமம் இல்லாமல் தப்பிக்க முடியும். இதுவே நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் போனீங்க அப்படின்னா அங்கே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அங்கே என்னென்னா நம்ம இந்த பெட்ரோல் டீசல் காரில் இன்ஜின் ஓடும். இன்ஜினில் இருந்த கம்ப்ரெஷர் மூலிமா நம்மளுக்கு வந்து கூலிங் வரும். ஆனால் எலக்ட்ரிக் காரில் இன்ஜின் இருக்காது, கம்ப்ரெஷர் டேரெக்டாக பேட்டரியிலேருந்து ஓடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏசி ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் அது கூலிங் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஏறி போயிடலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். நான் இந்த வீடியோவில் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ போற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை